243 தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டசபைக்கு வரும் நவம்பரில் தேர்தல் நடக்கவுள்ளது. இதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது குறித்து தொடர்ந்து கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகின்றன. டைம்ஸ் நவ் ஊடகமும் ஜேவிசி கருத்து கணிப்பு நிறுவனமும் சேர்ந்து செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 25 வரை ஒரு கருத்து கணிப்பு நடத்தியது. அதன் விவரம்: என்டிஏ கூட்டணி 131 முதல் 150 இடங்களில் வெற்றி பெறும். பாஜக மட்டும் 66 முதல் 77 இடங்களை பிடிக்கும். முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு 52 முதல் 58 இடங்கள் கிடைக்கும். என்டிஏ கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் 13 முதல் 15 இடங்கள் வரை பெறும். ஓட்டு சதவீத அடிப்படையில் பார்த்தால் என்டிஏ கூட்டணிக்கு 41 முதல் 45% ஓட்டுகள் கிடைக்கும். இண்டி கூட்டணியை பொறுத்தவரை 243 தொகுதிகளில் 81 முதல் 103 இடங்கள் வரை கைப்பற்றும். அதில் தேஜஸ் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் 57 முதல் 71 இடங்களையும், காங்கிரஸ் 11 முதல் 14 இடங்கள் வரையும் வெற்றி பெறலாம். இந்த இரண்டு கூட்டணிகளும் இல்லாத மற்ற கட்சிகள் 13 முதல் 18 இடங்கள் வரை கைப்பற்றக்கூடும். பீகாரில் ஜன்சுராஜ் என்ற புதிய கட்சியை ஆரம்பித்துள்ள தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் இந்த தேர்தலில் 10 முதல் 11% ஓட்டுகளை பெறுவார் என்று டைம்ஸ் நவ் ஜேவிசி கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு அதிக லாபம் கிடைக்கும் என இந்த கருத்து கணிப்பு சொல்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் இதே டைம்ஸ் நவ் ஜேவிசி நடத்திய கருத்து கணிப்பில் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு 29 இடங்களில் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என கூறியிருந்தது. இந்த புதிய கருத்து கணிப்பில் அது ஏறக்குறைய 2 மடங்கு அளவிற்கு வந்திருக்கிறது. 2020 தேர்தலில் நிதிஷ்குமார் கட்சிக்கு 43 இடங்களில் வெற்றி கிடைத்தது. இந்த முறை 10 இடங்கள் கூடுதலாக கிடைக்க இருப்பதால் தேர்தல் முடிவுகள் அந்த கட்சிக்கு அதிக பயனை தரும் என தெரியவந்துள்ளது. முதல்வராக யாரை விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு கிடைத்த பதில்களிலும் நிதிஷ்குமாரே முதலிடத்தில் இருக்கிறார். அவருக்கு 27% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் தேஜஸ் யாதவுக்கு 25% பேரும், பிரசாந்த் கிஷோரை 15%, சிராக் பாஸ்வானை 11% பேரும், பாரதிய ஜனதா தலைவர் சாம்ராட் சௌத்ரியை 8% பேரும் விரும்புவதாக கருத்து கணிப்பு முடிவில் தெரியவந்துள்ளது.